ஹாய் ஃப்ரான்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் என்ன பண்ணுறீங்க இன்னைக்கு? எல்லாம் வேலைக்கு கிளம்பியிருப்பீங்க. நான் வீடியோ போகிறதுக்கு தாமதமாகி விட்டது. பார்த்தீங்கன்னா, என்னையுமே மதிச்சு என் வீடியோவும் நெறைய பேர் பார்க்குறாங்க. ஒவ்வொருத்தர் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இளவரச தம்பிக்கு வீடு வேணுன்ட்டு பார்க்கறக்கு போயிருந்தேன் நானும் சபரி. அப்போங்கூட வந்து செந்தில் அண்ணன் தான அப்படின்னாங்க. எப்படி அவைங்களுக்கு தெரியும்ன்னு பார்த்தா, "அண்ணா உங்க சப்ஸ்கிரைபர் தான. இப்போங்கூட உங்க வீடியோ தானே நான் பார்க்குறேன்னாங்க." அவைங்க சொன்னோனே ரொம்ப சந்தோஷமா போச்சுங்க எனக்கு. உண்மையில என் வீடியோவ நெறையா பார்க்குறாங்க. எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். அ அ பார்க்காதீங்க இனிமேல் என் வீடியோ பார்த்து எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, கீரை எடுக்க தான் கிளம்பிட்டேன் நானு. நேத்து கீரை எடுக்க போலான்ட்டு ரெடி ஆயிட்டு அங்கேயே போயிட்டேன் காட்டுக்கு. அப்புறம் கீரை வந்து வளரல. அதனால நாளைக்கு புடுங்கி தரேங்க அப்டின்னாங்க. சரின்ட்டு நம்ம திரும்பி வந்துட்டோங்க. அப்புறம் என்னன்னா, நம்ம வந்து வேலை வந்து நம்ம இருக்கும்போது செஞ்சா செஞ்சதுதாங்க. அப்ப கீரை வந்து நம்ம எடுத்து வியாபாரம் பண்ணிட்டோம்னா, நம்ம ஏதோ ஒரு நாளைக்கு இந்த மாரி இல்லைனாங்கன்னா, நம்ம சமாளிச்சுக்குவோம். நம்ம கீரை இருக்கும்போது நாம வந்து கீரை எடுக்காத, நம்ம வெளியில சுத்துறோமோ, இல்ல ஊருக்கு போறோமோ, இந்த மாரி பண்ணிட்டு இருந்தோம்னா, நம்ம கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில வாழ முடியாதுங்க. அது உண்மையான விஷயந்தாங்க. நான் சேமிப்பு வந்து டெய்லி நான் ரூ. 100 எடுத்து வச்சுட்டு தான் வந்துட்டுருக்கிறேன். யார் யார் எடுத்து வைப்பீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் வந்து எல்லாத்துக்குமே வண்டி செலவுக்கு, அப்புறம் நம்ம செலவுக்கு எல்லாத்துக்குமே நான் கொஞ்சம் கொஞ்சம் சேமிச்சுட்டு வருவேன். உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இந்த கொஞ்ச நாளாவே எனக்கு இந்த பணம் வந்து தேவைகள் அதிகமா இருக்கறனால, எனக்கு சேமிக்கிற பழக்கமே கூடவே வந்துருச்சுன்னு நெனைக்கிறேன். முதல்ல வந்து அசால்ட்டா இருப்பேன். சேமிப்பு இல்லாத அப்படியே இருந்தேன். ஆனா, இப்ப வந்து பண தேவைகள் இருக்கும்போது, நம்ம பணம் இப்ப கடன் வாங்குறோன்னு வைங்க, நம்ம கடன் ஒரு பக்கம் வாங்கும்போது, நம்ம அந்த கடன் கேட்கறக்கு எவ்வளவு மனசுக்கு வேதனையா இருக்கு. உங்களுக்கு தெரியாது என்ன, நம்ம பணமா இருந்தா நம்ம எடுத்து எப்ப வேணாலும் யாருக்கு வேணா குடுக்கலாம். இன்னொரு பக்கம் நம்ம பணத்துக்காக நிக்கும்போது, அப்ப நம்ம மனநிலை எப்படி இருக்குன்னு நெனச்சு பாருங்க. எல்லாமே கடினமா உழைங்க. அ அ நம்ம வந்து வேலை வந்து கரெக்ட்டா நம்ம போயிட்டா, நம்ம வேலை அதாவது காற்றுள்ள போதே தூத்திக்கும்பாங்க. அப்போ வந்து நம்ம வேலை இருக்கும்போது நல்லபடியா நம்ம வேலைய செஞ்சுட்டோம்னா, நம்ம வந்து வேலை இல்லாத டைம நம்ம பயக்க தேவையில்ல. ஏன்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம வேலை நல்லா கடினமா உழைச்சிருக்கிறோம். மொதல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு கேன் தனி கேன் கேட்டாங்கன்னா மொடப்படுவேன். எப்படா போய் ஒரு கேன் கேட்குறாங்க அப்படிம்பாங்க அப்படின்னு நெனைப்பேன் நானு. ஆனா, இப்ப அப்படி இல்லைங்க. யார் கேன் கேட்கலையே அப்படிங்கிற இதுல நான் இருக்கிறேன். ஒரு கேன் கேட்டாலும் கண்டிப்பா கொண்டு போய் குடுத்துட்டு இருக்கிறேங்க. ஏன்னா, பணம் வந்து எப்படின்னு நம்மள புரிய வச்சிருக்கு. புரிதல் பண்ணியிருக்குது. பணம் எவ்வளோ முக்கியம். பணம் இருந்தா தாங்க எல்லாமே. பணம் இல்லைன்னா நம்ம 0. அதாவது சொல்லுவாங்க யூடியூப்ல நெறைய பேர் சொல்லுவாங்க, "பணம் இருந்தா தான் மனிதர்கள் இல்லைன்னா நாயும் கூட நம்மள மதிக்காதுன்னு" சொல்லுவாங்க. அந்த மாரி தாங்க. பணம் எவ்வளோ முக்கியம்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம ஒரு ஊருக்கே போனாலும் நம்மகிட்ட ஒரு ரூ. 1000 இருந்துச்சுன்னா தான் நம்ம ஊருக்கு போறதுக்கு பயமில்லாத போயிட்டு வர முடியும். அதே வந்து நம்ம பணம் இல்லைன்னு வைங்க, கண்டிப்பா அந்த ஊருக்கு போயிட்டு வர வரைக்கும் பத்துமா? பத்தாதா? பஸ்ஸுக்கு இருக்குமா? டீ குடிக்கலாமா? இல்ல சாப்பிடலாமா? அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் இருக்கு. அதனால தான் எல்லாத்துக்கிட்டயும் நான் கேட்கறது என்னன்னா, ஒரு சேமிப்பு பழக்கத்த நீங்க வச்சுக்கங்க. எதுல வேணா சேமிக்கலாம். சீட்டு போடலாம், இல்ல போஸ்ட் ஆஃபீஸ்ல போடலாம். பேங்க்ல போடலாம். நீங்களே எடுத்து வச்சு ஒரு 100 எடுத்து வச்சு சேமிக்கலாம். எல்லாமே வந்து நம்ம கையில தான் இருக்குது. சேமிக்கிறது இப்ப என்னால ஒரு ரூ. 100 எடுத்து வைக்க முடியும்னா, உங்கனால ரூ. 50 எடுத்து வைக்க முடியும். நீங்க ரூ. 50 எடுத்து வைங்க. இல்ல என்னால ரூ. 10 தான் எடுத்து வைங்கன்னா, கண்டிப்பா ரூ. 10 எடுத்து வைங்க. இல்ல என்னால ரூ. 1 தான் எடுத்து வைக்க முடியும்னா கூட ரூ. 1 எடுத்து வைங்க. அந்த ரூ. 1 கூட சிறுதுளி பெருவெள்ளம்ங்கிற மாரி, அந்த ரூ. 1 கூட ஒரு நாளைக்கு பெரிய இதா சேமிப்பா இருக்கு. அந்த சேமிப்பு பழக்கம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா தான் கண்டிப்பா வாழ்க்கையில நீங்க முன்னேற முடியுங்க. இப்ப பாருங்க இந்த இடம் வந்து நானு சின்ன வயசுல வந்து இங்க தான் வருவேங்க. நான் நண்டு பிடிக்கிற இடம். இந்த இது வந்து குட்டை மாரி இருக்குங்க. இந்த இடம் பாருங்க. இந்த இதுல தண்ணி இருக்கு. அதிகமா வந்து நண்டு நெறையா இருக்குங்க. இந்த புரட்டாசி மாசம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து, எங்க மாமா டிராக்டர் வந்து இங்க கலவூருக்கு வருவோம். அப்ப வந்து நான் நண்டு புடிப்பேங்க. அது நல்லா ஞாபகம் இருக்கு. ஆனா, இப்ப அந்த அளவுக்கு தண்ணி இல்ல. மழையும் பெய்யறதில்ல, தண்ணியும் இல்லைங்க.
அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது வந்து ஒரு சின்ன வீடியோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாங்க. இப்போ நான் கீரை கிளம்பிட்டேன். நம்ம கீரை இருந்தா ரெகுலரா எடுத்துக்கோணும். இல்லைன்னா வேற வியாபாரம் ஏதாவது பண்ணலான்னு நானு நெனச்சுட்டு இருக்கிறேன். நான் இன்னைக்கு ஜூஸ் போடலான்ட்டு தான் இருந்தேங்க கத்தாழை ஜூஸு. அப்புறம் அதுக்குள்ள வந்து எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்ல. அதனால நானு ஜூஸ் போடுற ஐடியாவ விட்டுட்டேங்க. சரிங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாங்க. எல்லாத்துக்கும் பாய்.